Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.38 இந்த வீடியோல பார்க்கலாம். The houses of a street are numbered from 1 to 49. ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்க ஹவுசஸோட அந்த ஹவுஸ் நம்பர் வந்து எப்படி நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1ல இருந்து 49 வரைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. Senthil house is numbered such that the sum of numbers of a house prior to Senthil house, அதாவது செந்தில் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். முன்னாடி செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்க ஹவுசஸும் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ செந்திலோட ஹவுஸ் நடுவில் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்க ஹவுஸ் எவ்வளோ இருக்கோ அது ஈக்குவல் டு அதுக்கு அதை ஃபாலோ பண்ணி வர அடுத்த ஹவுசஸும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செந்திலோட ஹவுஸ் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம்ம பார்க்கலாம். Let the செந்தில் ஹவுஸ் பி எக்ஸ். நான் வந்து செந்திலோட ஹவுஸ் வந்து எக்ஸ் நம்ம நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இங்க வந்து 1ல இருந்து 49 வரை அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருக்கு. இப்ப நடுவில் எக்ஸ் செந்திலோட ஹவுஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 15 இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் அப்படின்னா இந்த நம்பரோட ஒன்னு மைனஸா இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு போடுவோம். இப்போ இது 15 அப்படின்னா இதுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 16 எக்ஸ் பிளஸ் 1 போடணும். 15 பிளஸ் 1 தான் வந்து 16 வரும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க நம்பர் எப்படி எழுதுறோம்னா எக்ஸ் பிளஸ் 16 எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதான் எழுதியிருக்கோம். இப்போ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 எக்ஸெட்ரா. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அதை எழுதிக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு அப்புறம் என்ன வேல்யூ, எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா 49 வரை இருக்கு. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல ஏ இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. எல் லாஸ்ட் டேர்ம் இருக்கு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. என் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதானே, அதுவும் எக்ஸ் மைனஸ் 1 தான். சரிங்களா, இப்போ எஸ்என் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்டூ ஏ பிளஸ் எல். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா எஸ்என்க்கு யூஸ் பண்றோம். ஸோ yes n க்கு பதில் என்னது x minus 1. so yes x minus 1 which is equal to x minus 1 by 2. a க்கு பதில் 1 plus l க்கு பதில் x minus 1. இப்போ இந்த plus 1 minus 1 வந்து கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் என்ன இருக்கும், x minus 1 by 2 into x, அது மட்டும் இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த இதுக்கு பதிலா இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த இதை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். அது எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தனியா 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 49 வரை எடுத்துக்கிறோம். மைனஸ் எக்ஸ் தனியா எடுத்துக்கிறோம். ஸோ 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸ் வரைக்கும். சரிங்களா, இதுக்கு தனியா எஸ்என் ஃபார்முலா போட்டு மைனஸ் இதோட தனியா எஸ்என் ஃபார்முலா போடுறோம். இப்போ இதுக்கு எஸ்என்க்கு என்னென்ன தேவை, ஏ எல் என் இதெல்லாம் தேவைப்படும். இப்போ ஏ என்னது 1, எல் என்னவா இருக்கும், இதுல 49 தான் இருக்கு. ஸோ எல் வந்து 49, என்னும் 49. ஓகேயா, இது வந்து அந்த எஸ்என் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இருக்குல்ல n by 2 a plus l, இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ 49 by 2 into 1 plus 49 மைனஸ் இந்த டேர்முக்கு அதே மாதிரி ஏ எல் எல்லாம் எழுதிக்கலாம். ஏ என்னது 1, எல் வந்து எக்ஸ், என்னும் வந்து எக்ஸா தான் இருக்கும். சரிங்களா, இதை வச்சு இந்த ஃபார்முலால எஸ்என் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். மைனஸ் எக்ஸ் பை 2 into 1 plus எக்ஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவல், நம்ம என்ன எதுக்கு ஈக்குவல் எடுத்துக்கோம், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இதுதான் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். இந்த டேர்முக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்ப அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 49 plus 1 நம்மனா 50. ஸோ 49 into 50 by 2 மைனஸ் எக்ஸ் வந்து உள்ள இந்த டேர்ம் வந்து இதோட எக்ஸோட மல்டிபிள் பண்றோம். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இதோட 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ், இதோட மல்டிபிள் பண்ணும்போது என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த சைட் பாருங்க, இந்த எக்ஸையும் உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 வந்துச்சா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 which is equal to 49 into 50 by 2 minus x plus x square by 2 அப்படின்னு இருக்கு. இந்த டேர்ம் நம்ம இந்த சைடு ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் வரும், இங்க மைனஸ்ல இருக்கனால இங்கிட்டு வரும்போது பிளஸ் ஆகுது. ஸோ பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 which is equal to 49 by 50. 50யும் இந்த 2யும் அடிச்சு கொடுத்துருவாங்க, 25 ஆயிடுச்சு. சரியா, இது வந்து 1 டைம், இது வந்து 25 டைம். ஓகேயா, ஸோ 49 into 25 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த 2 வந்து சேமா இருக்கு பேஸ் அப்படின்றனால நம்ம ஒரே தான் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 which is equal to இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம். 49 into 25 அப்படின்னா 1225
அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1225 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1225 அப்படின்னு இருக்கு. இப்போ 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1225. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இங்க வரும்போது ரூட் ஆயிரும். இதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. ஓகேயா? பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ரூட் இங்கிட்டு வரும்போது இங்க வந்து நம்ம கண்டிப்பா ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். நெகட்டிவ்ல ஹவுஸ் நம்பர் கிடையாது. ஸோ பாசிட்டிவ்ல எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு வந்துடும். ஸோ செந்தில் ஹவுஸ் நம்பர் இஸ் 35 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.